கோயிலின் உட்புறத்துக்கு கொடிச்சீலையை கொண்டு போகிறாங்க. கொடிச்சில தான் மறக்க முடியாதது எங்களோட குடும்பத்தால் கொடுக்குற இது. ஸோ அதனால் எங்களுக்கு அது பெருமையும் சந்தோஷமும். வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா. அது எல்லாருமே சமனாக பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த கோயிலில் இருப்பினோம். அதாவது பெரியாக்கள் கொடிச்சீலை அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்திய இசை முழங்க கைக்கோளர்களினாலே செங்குந்த மரபினராலே கொடிச்சீலை எடுத்து வருகின்ற சந்தோஷம்ன்றதை தாண்டி ஒரு கூஸ்ப மூமெண்ட்ஸாக இருக்குது. இது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் நாங்கள் இன்றைய நாள் நிற்கக்கூடிய பகுதி அதாவது நல்லூர் பகுதி. இந்த நல்லூர் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்டா கடந்த வாரம் ஒரு காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பேன். அதாவது காலாஞ்சி கொடுக்குற வைபவம் வந்து பதிவு செய்திருப்பேன். நாளைய தினம் அதாவது 29ஆம் தேதி நல்லூருடைய மகோற்சவ தினமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக போகுது. அந்த கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிற அந்த கொடிச்சீலை செய்கிற இடத்துல தான் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த கொடிச்சீலையானது இங்கே இருந்து அதாவது ஒரு சிறிய முருகன் கோயில் இருக்கணும். நான் கடந்த வாரம் பதிவு செய்த அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. அந்த முருகன் கோயிலுக்கு இங்கிருந்து தலையில் வைத்தபடியே அந்த கொடிச்சீலையை கொண்டு போய் அந்த முருகன் கோயிலை வச்சு பிரார்த்தனைகள் செய்ததன் பிறகு அங்கே இருக்கிற தேரில் வச்சு தான் நல்லூருக்கு கொண்டு போவாங்க. அப்போ அந்த நல்லூருக்கு கொண்டு போகிற வழியில் இந்த கொடிச்சீலை கொண்டு போகிற வழியில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற போகுது, என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெற போகிறன்றதை இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். உண்மையாகவே நல்லூர் மகோற்சவம் தொடங்கினா யாழ் மாவட்டத்துக்கு மட்டுமன்றி உலகுக்கே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அப்போ இந்த தருணமானது இன்றைய தினம்தான் ஆரம்பமாகிறது. அதாவது நாளை கொடியேற்றத்துக்கு முதல் நாள் என்னென்ன நிகழ்வு இடம்பெறது தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சரியாக நிற்கிறது இப்போ கல்லியங்காடு சந்தி. இதுதான் கல்லியங்காடு சந்தி. கல்லியங்காடு சந்தியில் இருந்து நாங்கள் இன்சால பருத்தித்துறை போகிற பக்கம் அவங்களுடைய வீடு இருக்குது பாருங்கள். இங்கே இருந்து தான் அந்த கொடிச்சியில் கொண்டு போகிறாங்க பாருங்கள். முன்னுக்கு பந்தக்கால் எல்லாம் நடப்பட்டு கிட்டத்தட்ட அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. சரி, நாங்கள் வாங்க உள்ளே போவோம், என்னென்ன விடயங்கள் நடக்குது என்பதை பார்ப்போம். உள்ள நாதேஸ்வரம் மேலதாளங்கள் வாசிக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எல்லா பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். வீட்டை முன்பாக வாரவங்களை வரவேற்பதற்காக கும்பங்கள் வச்சிருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. இங்கேருந்து தான் இந்த கொடிச்சீலையானது கொண்டு போவாங்க. அதன் பிறகு என்னென்ன விடயங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் முழுமையாக இந்த காணொலியூடாக பார்க்கலாம். கொடிச்சீலையானது பிரார்த்தனைகள் எல்லாம் இடம்பெற்ற பிறகு அவர்களுடைய தலையில் தாங்கிய வண்ணம் கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதுதான் அந்த நல்லூர்களுடைய பொக்கிஷம், அதாவது நாளைய தினம் ஏற்ற போகின்ற இந்த கொடிச்சீலை. ஸ்வரம் மேல கச்சேரியுடன் இந்த கொடிச்சீலை கொண்டு வருவதற்கான ஆயத்த வேலைகள் இடம்பெற்று கொண்டு மற்றது பாருங்க, இவர் தான் அந்த கொடிச்சீலை செய்கிறவர். கொடிச்சீலை தலையில் தாங்கிய வண்ணம் கொண்டு வர அதோட குடைகளும் பிடிக்கப்பட்டு தான் இங்கிருந்து கொண்டு போகப்படும். பாருங்க, கொடிச்சீலை அவங்களுக்கு பக்கத்தில் அருகாமை காட்டுறேன். எப்படி இருக்கு இந்த கொடிச்சீலை பாருங்க. மற்றது பின்னுக்கு பக்தர்கள் எல்லாருமே போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ கல்லியங்காடு சந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொடிச்சீலையை கொண்டு. பாருங்கள், பக்தர்கள் சூழ இந்த கொடிச்சீலையானது இப்போ கொண்டு போகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடிச்சீலை போகிற வழியில் பக்தர்கள் எல்லாமே இருந்து அந்த கொடிச்சீலையை வழிபட்டு போகிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், பின்தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட இன்னொரு விடயம் சொல்லி ஆகணும். இந்த கொடிச்சீலையானது
ஒவ்வாறு கொண்டு போகப்படும். இருந்து தலையில் தாங்கிய வண்ணமே கொண்டு போகப்படும். இருந்து தலையில் தாங்கிய வண்ணம் கொண்டு போய் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த வாரம் போட்ட காணொலியில் ஒரு முருகன் கோயில் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த முருகன் கோயிலும் ஒரு காளாஞ்சி ஒன்று, அதாவது அந்த அழைப்பிதழ் காளாஞ்சி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே இங்கேருந்து போய் இந்த கொடிச்சிலையை கொடுத்து பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யப்படும். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு சிறிய தேர் ஒன்று இருக்கும். அந்த சிறிய தேரில் தாங்கியவனும் அந்த தேரில் இருந்து தான் நல்லூரை நோக்கி இந்த கொடிச்சியில் கொண்டு போகப்படும். உண்மையாகவே இந்த கேட்கவே ஒரு மேய்சிலுக்கவும் புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா எல்லா இடங்களிலையும் தேர்ன்றது இடம்பெறது வழக்கம். ஆனால் இந்த கொடிச்சியில் கொண்டு போகிறதுக்கு தேர் பயன்படுத்தப்படுகின்றது உண்மையாக ஒரு பெருமை உடைய விஷயம்தான். அதன் பிறகு நல்லூர் வெளிவீதி வலம் வந்து நல்லூர் உள்வீதி வலம் வந்து பிரதான குருக்களினால் கையில் இந்த கொடிச்சிலையானது வழங்கப்படும். இப்படியான நிகழ்வு தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நல்லூருக்கு போகிற வீதியினூடாக கொடிச்சியில் அருகாமை வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆலயத்தை வழிபட்டு தேங்காய்களை உடைச்சி அந்த கொடிச்சிலையை கொண்டு போகிறாங்க. கொடிச்சியில பாருங்க, நேரம் 8:18 ஆகின்றது. இப்போ கோயிலுக்கு அந்த சிறிய முருகன் கோயிலுக்கு அருமாய கொடிச்சியில கொண்டு போகிறாங்க. இது அந்த வாழையம்மன் கோயில். வாழையம்மன் கோயில்லையும் தேங்காய் உடைச்சி இந்த கொடிச்சியில் வாழையம்மன் கோயிலை தாண்டி போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, வாழையம்மன் கோயிலுன்ற கேணியை தாண்டி இந்த கொடிச்சியில் கொண்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம். அக்காண்ட பெயர் கீர்த்திகா. யாழினி. நல்லூர் மகோத்சவமானது நாளைய தினம் ஆரம்பமாக போகுது. இன்றைய தினம் இந்த கொடிச்சியில் கொண்டு போகிற நிகழ்வுக்கு பின்னால் பின்தொடர்ந்து வாருங்க. எப்படி இருக்குது பார்க்க? இந்த கொடிச்சியில் வந்து தலைமை நடந்து கொண்டு இருக்குது. இதில் வந்து நாங்களும் ஒரு பங்காளராக ஒரு அடியவராக பங்கேற்கிறது ரொம்ப சந்தோஷமன்றதை தாண்டி ஒரு கூஸ்ப மூமெண்ட்ஸாக இருக்குது. இது வந்து ஏன்னா எல்லாரும் இதில் அவ்வளோ இலகுவாக பங்கேற்ற முடியாது. ஸோ இதில் நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறது மகிழ்ச்சி. நாளைய தினம் கொடிச்சியில் கொடியேற்றம் ஆரம்பமாகுது. அந்த நிகழ்வில் நாங்களும் அருள் பெற்று முருகன்ற சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி. மற்றது இன்னொரு விடயம் கேட்டே ஆகணும். நல்லூர் இந்த மகோத்சவம் தொடங்கினாலே இந்த ஜாழ் மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய திருவிழா நடக்கும். இதில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷமான தருணங்கள்? நல்லூர் திருவிழான்றது வந்து பெரிய கொண்டாட்டம் தான். ஏன்னா ஊர்கோயிலை தாண்டி இது ஒரு பொதுக்கோயிலாக இருக்குது. இதில் எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் திரண்டு வந்து முருகன் அருளை பெறுவாங்க. ஸோ அதில் நாங்களும் பங்கேற்கிறது மகிழ்ச்சி. மற்றது அந்த அக்காவை கேட்டே ஆகணும். அக்கா, ஒவ்வொரு முறையும் எல்லா திருவிழாவும் உங்களை காணலாமா? கட்டாயம் பார்க்கலாம். நல்லூர் கோயிலில் உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள்ண்டா? கொடிச்சியில் தான் மறக்க முடியாதது. எங்களோட குடும்பத்தால் கொடுக்குற இது. ஸோ அதனால் எங்களுக்கு அது பெருமையும் சந்தோஷமும் அதுதான் மறக்க முடியாது. அப்போ உங்கள்கிட்ட இந்த விஷயம் கேட்டே ஆகணும். உங்களோட குடும்ப தலைமுறை ஊடாக இந்த கொடிச்சியில் செய்கிறவங்க, நீங்கள் இந்த கொடிச்சியில் செய்கிறவங்களுக்கு என்ன முறை? இந்த மாமா தான் கொடிச்சியில் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த நல்லூர் இந்த முக்கியமான திருவிழாவில் நீங்கள் ஒரு முக்கிய பங்குதாரர் என்ன? கட்டாயம். உங்கள்கிட்ட இன்னொரு விடயம், இந்த கொடிச்சியில் செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களோட ஃபேமிலிக்கு கிடைச்சதை பற்றி உங்களுடைய அனுபவம்? பெரிய விஷயம் தான் இது. வந்து பெருமை தான். பரம்பரையாக கொடுத்துட்டு வர்றது அது ஒரு பெரிய விஷயமும் பெருமையான விஷயமும் தான் எங்களோட குடும்பம். வேறு என்ன விஷயம் இந்த நல்லூரில் மறக்க முடியாத தருணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு டைம் தான் எல்லாரும் வந்து ஒன்றா நின்று செய்கிறோம் இது. ஸோ எல்லாரையும் எங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நேரம் இந்த நல்லூர் டைம் மட்டும்தான். வேறு என்ன சொல்ல போகிறீங்க? ஆமாம், குறிப்பாக சொன்னால் நல்லூர் திருவிழாவே பெருமையான விஷயம் தான். அதில் நீங்கள் என்னத்தை எங்ககிட்ட கேட்குறது? அவ்வளோதான். ரொம்ப நன்றி அக்கா. ஏன்னாண்டா நீங்களும் அந்த கொடிச்சியில் செய்கிறதுல ஒரு பங்குதாரால் இருக்கிறது உண்மையாக பெரிய ஒரு விடயம் வேணா? உண்மையாக தான். அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அது நீங்கள் அதனால தான் நீங்கள் எங்களை வந்து இப்போ பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பெரிய விஷயம் தான், பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. தேங்க்யூ. இந்த கொடிச்சியில் கொண்டு வரதுக்கான தேர் எடுக்கிற அந்த முருகன் கோயில் இதுதான் பாருங்கள். மற்றது இப்போ கொடிச்சியிலே கொண்டு தலையில் தாங்கிய வண்ணம் பாருங்கள் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றது இந்த நல்லூரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னாண்டா நல்லூர்ன்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயிலாக தன்னகத்தே நிறைய வரலாறுகள் கொண்ட ஒரு பெருமை மிக்க கோயில் தான் இந்த நல்லூர். இந்த நல்லூரில்
மற்ற கோயிலோட ஒப்படைக்க சொல்லக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதாவது உள்ளே போக ஆண்களோ பெண்களோ எல்லாருமே அந்த கோயிலுக்கான ஆடைகள் அணிஞ்சவன் தான் போகணும். பண்ணுறது எல்லாருமே சமனாக பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த கோயிலில் இருப்பினோம். அதாவது பெரியாக்கள் சின்னாக்கள் அந்த எதுவுமே இல்லை, எல்லாருமே சரிசமனாக பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மற்றது இன்னொரு விடயம், இங்கே அந்த ₹1 கொடுத்தாலே அந்த அர்ச்சனை சீட்டு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். பாருங்க, பக்தர்கள் எல்லாருமே பின்தொடர்ந்து கொண்டு போகிறாங்க. சரியாக 8:30 ஆகின்றது. அந்த கொடிச்சிலை கொண்டு போகிறதுக்கான தேர் உள்ள கோயிலுக்கு சரியாக 8:30 வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க கொடிச்சிலையை கொண்டு. இதுதான் அந்த தேர். பாருங்க, தேரை பாருங்க, கொடிச்சிலை கொண்டு போகிற தேர். இந்த முருகன் கோயில் தான். கோயிலுக்குள்ள கொண்டு வராங்க. இங்கே என்ன நடக்கும்னா, இந்த கொடிச்சியிலையை கொண்டு வந்து இந்த தேரை சுற்றி வலம் வருவாங்க. தேரை சுற்றி வலம் வந்ததுக்கு பிறகு இந்த கோயிலில் வச்சு பிரார்த்தனைகள் செய்த பிறகு அந்த கொடிச்சியிலையை தேருக்குள்ளே வைத்து நல்லூரடிக்கு கொண்டு போவாங்க. கொடிச்சியிலையை உள்ள வைக்கிறாங்க. கொடிச்சிலையானது தேருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாரையும் பாருங்க. தேருக்குள்ள முருகனுடைய வேல் வச்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பூ மாலைகளால் அலங்காரம் செய்து பாருங்க. அடுத்து கொடிச்சீலை தேரினுள்ளே இருக்கு. இதுதான் அந்த கோவில் தேர். பாருங்க, தேரை பாருங்க, ஒரு சிறிய தேர். சரியாக 9:05 ஆகின்றது. அந்த முருகன் கோயிலிருந்து அந்த தேருக்குள்ள கொடிச்சீலையை வைத்து பிரார்த்தனைகள் பூசைகள் இடம்பெற்ற பிறகு கொடிச்சீலையானது தேரில் வச்சு வெளியில் கொண்டு வரோம். அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்க, மெதுவாக தேரை கொண்டு நகர்த்தி கொண்டு போகிறாங்க. கொடிச்சியிலே வச்சபடி பக்தர்கள் எல்லாருமே அந்த தேரினை இழுத்து கொண்டு வரதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, பின்னுக்கும் பக்தர்கள் எல்லாருமே பின்தொடர்ந்து கொண்டு வராங்க. நல்லை கந்தனுக்கு வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா.
முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல்வேல் முருகா வேல்வேல் முருகோடு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடிச்சீலை இப்பொழுது அழகாக பருத்தித்துறை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. செங்குந்த மரபினராலே அங்கே சிதம்பர கோயிலுக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் இன்றைக்கு நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு கொடிச்சீலை கொடுக்கின்ற மரபிலே நிற்கிறார்கள். ஏராளமான அடியவர்கள். ஆகவே வரலாற்று சிறப்போடு இருக்கின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா நாளைய தினம் 2025/7/29 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதையொட்டி முதலாவது நாள் கொடிச்சீலை இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது. உலக தொலைக்காட்சி நேயர்களே, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடிச்சீலை கொடுக்கின்ற மரபு. கொடிச்சீலை இப்பொழுது அழகான சட்டநாதர் வீதி வழியாக பருத்தித்துறை வீதியை அண்மித்துக் கொள்ள இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, அடியவர்களே, முருகப்பெருமானுடைய 25 நாள் உற்சவ பெருவிழாவும் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கைக்கோள வம்சத்தினர் இந்த கொடிச்சீலையை மிக அழகாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். ஆமாம், அற்புதமாக கைக்கோள குலத்தில் இருக்கின்ற செங்குந்த மரபினர் இந்த கொடிச்சீலை வழங்குகின்ற வைபவம் வெகு கோலாகலமாகவும் வெகு சிறப்பாகவும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிற சித்திர தேரிலே ஆரோகணித்து கொடிச்சீலை வந்து கொண்டிருக்கின்ற இந்த அருண் காட்சி சட்டநாதர் வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மங்கள வாத்திய இசை முழங்க தங்கத்தேரிலே கொடிச்சீலை எடுத்து வரப்பட்டு எம்பெருமானுடைய இந்த கொடிச்சீலை வைபவம் சட்டநாதர் வீதியிலே சித்திர தேரிலே ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்ற அருட்காட்சியினை பார்க்கின்றோம். முருகா முருகா முத்துக்குமரா வேல் முருகா என்று சொல்லப்படுகின்ற நல்லை கந்தனுக்கு நாளைய தினம் பாலை 10 மணிக்கு கொடியேற்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வைபவத்துக்கான கொடிச்சீலை செங்குந்த மரபினரின் வழி தோன்றலிலே பரம்பரையாக வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்று அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்திய இசை முழங்க தங்க ரதத்திலே தேரிலே ஆரோகணித்து கொடிச்சீலை இவர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பாக எம்பெருமானுடைய கொடிச்சீலை வைபவம் நாளை இடம்பெற இருக்கின்ற வேளையிலே எம்பெருமானுக்கு கொடிச்சீலை வழங்குகின்ற மரபினரான செங்குந்தர் மரபினர் கொடிச்சீலையை வழங்கி அந்த கொடிச்சீலை சித்திர தேரிலே ஆரோகணித்து சட்டநாதர் வீதி வழியாக இவர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அருட்காட்சியினை காண்கின்றோம். வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா. சட்டநாத சிவனாலய முன்றலிலே இந்த அழகான அற்புதமான தேர் அரகரோகரா வேல் வேல் முருகா. அழகாக தமிழ் மன்னர்களுடைய ராசதானி ஈழ நாட்டிலே தமிழ் மன்னர்கள் மணிமுடி தரித்து போச்சிய காலத்திலே அவர்களின் ராசதானியாகிய நல்லூரிலே நடுநாயகமாக விளங்கியது நல்லூர் கந்தசாமி கோவில். அந்த நல்லூர் கந்தசாமி கோவில் நாளைய தினம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆடி திங்களிலே செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது. இந்த கொடியேற்ற பெருவிழாவை ஒட்டி
கைக்கோளர்களினாலே செங்குந்த மரபினராலே கொடிச்சீலை எடுத்து வருகின்ற அந்த அழகான காட்சி அமைகிறது. ஆகவே அற்புதமான நிகழ்ச்சி அமைகிறது. வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா. நாங்கள் முருகன் கோயிலின் ராஜகோபுரம், அதாவது நல்லூருடைய ராஜகோபுரத்துக்கு முன்பாக வந்துட்டோம். பாருங்கள், அதோட இங்கே வரவேற்புக்காக கும்பங்கள் வைத்து நல்லூருடைய கொடிச்சில வரவேற்பை செய்கிறது இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பக்தர்கள் எல்லாருமே தண்ணி அடித்து பக்தர்களை போகிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதோடு இப்போ நாங்கள் கோயில் வாசலுக்கு முன்பாக, அதாவது ராஜகோபுரத்தின் வாசலுக்கு முன்பாக வந்துட்டோம். பாருங்கள் கோபுரத்தை. இங்கேருந்து அப்படியாக வெளி வீதியாக, அதாவது கொடி தேர் வந்து இதை தாண்டி வெளி வீதி வலம் வந்து இப்போ இந்த உள்வீதி வலம் வந்து எங்களோட நல்லூருடைய பிரதான குருக்கள் கையில் அந்த கொடிச்சிலையானது ஒப்படைக்கப்படும். பாருங்கள், மகோற்சவம் இடம்பெறும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேடாந்தம் இந்த தடுப்பு வேலி போடுறதையும் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச விடயம். பாருங்கள், தடுப்பு வேலியில் இருக்கிற முருகன் வேலை பாருங்கள். கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு பேரானது வீதி முன்பாக போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, பக்தர்களினால் தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அந்த பக்தியை வழிகாட்டுறதை இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லூருடைய அந்த தடுப்பு வேலியை தாண்டி தேர்கள் மூலம் இந்த கொடிச்சிலையானது கொண்டு வரப்படுறதை நீங்கள் இந்த காட்சியூடாக பார்க்குறீங்க. அதோட என்னோடைய மெனி இந்த தேரானது நல்லூருடைய வெளி வீதியை வலம் வந்து அப்படியாக உள் வீதியாலேயும் வலம் வந்து இந்த கொடிச்சிலையானது பிரதான குருக்கள் கையில் வழங்கப்படும். பாருங்கள், ஆனது இப்போ நல்லூருடைய வெளிப்புற வாசலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, பக்தர்கள் எல்லாருமே தேரை இழுத்து கொண்டு உள்ளே போகிறாங்க. தேரானது இப்போ சரியாக வெளி வாசலுக்கு அருகாமல் இருக்கிறதுனால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, உள்ளே கொண்டு போகிறாங்க. கொடிச்சீலையானது எடுக்கப்படுகின்றது தேரிலிருந்து. பாருங்க, கோயிலுண்ட உட்புறத்துக்கு கொடிச்சீலையை கொண்டு போகிறாங்க. கொடிச்சீலையானது உள்ளே கொண்டு போகிறாங்க. என்னோடைய சொல்லி ஆகணும், நல்லூருண்ட உட்புற வாசலுக்குள்ள நாங்கள் எந்த ஒரு காணொலியும் எடுக்க முடியாது. என்னென்னா உள்ள ஃபோன் இளத்திலேயே சாமான் எதுவும் பயன்படுத்த முடியாது. அதோட இன்னொருபடியாக உள்ளே கொண்டு போனதுக்கு பிறகு உள்வீதி வலம் வந்து பிரதான குருக்கள கையில் இந்த கொடிச்சீலையானது வழங்கப்படும். நாளைய தினம் வெகு விமர்சனையாக இந்த நல்லூருடைய மகோற்சவமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதோட ராஜீவ் சேனலை புதிதாக பார்க்குறவங்க இந்த காணொலியை முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள்.